அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் கணிதம், அறிவியல், வணிகம் ஆகிய பாடங்களில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்யும்படி பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி சதவிகிதத்தை ஆண்டுதோறும் அதிகரிக்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எந்தெந்த பாடங்களில் மாணவர்கள் தேர்ச்சி குறைந்திருக்கிறது என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கணிதம், அறிவியல், வணிகம் ஆகிய பாடங்களில்தான் மாணவர்கள் தேர்ச்சி சதவிகிதம் குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. எனவே இந்த பாடங்களில் மாணவர்களுக்கு எளிதாக கற்றுத்தருவது குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அரையாண்டு தேர்வில் கணிதம், அறிவியல் உள்ளிட்ட பாடங்களில் தோல்வியடையும் மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் நன்றாக படிப்பதற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதிக மதிப்பெண் பெறவும் அல்லது அந்த பாடத்தில் தேர்ச்சி பெறவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக உள்ள நாடுகள் எவை? குஜராத் மாநிலம் நர்மதை ஆற்றங்கரையில் எந்த தலைவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது உள்ள கலங்கரை விளக்கம் எப்போது அமைக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பட்டமேற்படிப்பு, தொழிற்கல்வி படிப்பதற்கு உதவித்தொகை பெற பல்கலைக்கழக மானியக் குழு விண்ணப்பங்களை வரவேற்கிறது. சமூகத்தில் பின்தங்கியுள்ள பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக பல்கலைக்கழக மானியக் குழு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். இளநிலை தொழிற்படிப்பு முடித்துவிட்டு தற்பொழுது முழுநேர பட்ட மேற்படிப்பு படிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். தொலைதூர கல்வி முறைகளில் படிப்பவர்கள் விண்ணப்பிக்க கூடாது. 45 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள், 50 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். 1000 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 190 இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குரூப் 2 இன்டர்வியூ பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 200 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் வீதம் 300 மதிப்பெண்கள் பெற வேண்டும். சமீபத்தில் வெளியிடப்பட்ட கீ ஆன்சரின்படி பெரும்பாலானவர்கள் 120 முதல் 130 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இதற்கான மதிப்பெண்கள் என்பது 190 முதல் 195 வரை இருக்கலாம். எனவே கட் ஆஃப் மதிப்பெண் என்பது இதற்கு உள்ளாக கணக்கீடு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. 1064 பதவிகளில் ஒரு பதவிக்கு 10 பேர் வீதம் மெயின் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுப்பவர்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் மெயின் தேர்வு எழுத முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இயற்பியல் தாளுக்கு பதில் அளிப்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். ஒரு மதிப்பெண் கேள்விகளில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்தும் பேச உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள மூத்த ஆசிரியர் திரு நக்கீரன் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். பிசிக்ஸ் அப்படிங்கிற போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் சப்ஜெக்டாவே பார்க்கப்படுது. இது பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம்ல போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங்னா இப்ப மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆயிடுது. பயாலஜி ஸ்ட்ரீம்ல போறாங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு ஆயிடுது. சோ பிசிக்ஸ் 2 இடத்துலயுமே ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜில இருக்கு. இப்ப இது டஃபா பார்க்கப்பட ஒரு சப்ஜெக்டாவும் இருக்கு. இது ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கறதுக்கான வழிகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி கடினமான பாடம் கிடையாதுங்க இயற்பியல்ன்றது. இயற்பியல் உங்களுக்கே தெரியும், என்ஜினியரிங் அண்ட் மெடிசன் மட்டும் கிடையாது. இட் இஸ் லைஃப் சயின்ஸ் சொல்லலாம். இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கான அறிவியல் ரீதியான விளக்கம் சொல்லக்கூடியதான் இயற்பியல். இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா அணுகலாம். எந்த விதத்திலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மாணவர்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சா இன்னும் எளிமையா 100க்கு 100 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி புரிஞ்சிக்காம கூட படிச்சாலும் இயற்பியல ரொம்ப எளிமையாக பாஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு 190 மதிப்பெண் வரைக்கும் வாங்குறதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. புரிஞ்சிக்காம படிச்சாலே 190 மார்க் வரைக்கும் வாங்கலாம். இல்ல, நம்மளுடைய கேள்வித்தாள் வடிவமைப்பு அப்படிதாங்க இருக்கு. அதுதான் உண்மை. இயற்பியல் +2 பொறுத்த வரைக்கும்
ஒரு 5 அல்லது 6 கேள்விகளுக்கு தான் உண்மையான ஆழமான அறிவு தேவைப்படுற மாதிரியான கேள்விகள் வடிவமைப்பு அப்படிதான் இருக்கு. இப்ப எப்படி ப்ராப்ளம் சால்விங் क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்காம பண்ண முடியும்? ஃபார்முலாஸ்ல இருந்து டெரிவேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தா தானே. நிச்சயமாங்க ஃபார்முலாவும் மக படிச்சு பண்ற மாணவர்களும் இருக்காங்க. ஃபார்முலா கூட புரிஞ்சுக்கிட்டு படிக்காம புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா எளிமையா 200க்கு 200 வாங்கலாம். புரியாம படிச்சாலும் 190 வரைக்கும் எளிமையா வாங்கலாம். அதுதான் நம்மளுடைய கேள்வித்தாள் வடிவமைப்பு அப்படி இருக்குங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் சொல்லக்கூடிய அந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस வந்து எவ்வளவு क्वेश्चंस பிசிக்ஸ்ல இருந்து கேக்குறாங்க? இயற்பியல்ல பாத்தீங்கன்னா 30 கேள்விகள்ங்க. பகுதி ஆன் சொல்லக்கூடிய பார்ட் ஏல ஒரு மதிப்பெண் கேள்விகள் 30 கேள்விகள். பிசிக்ஸ்ல மொத்தம் இருக்கிற யூனிட்ஸ் எவ்வளவு சார்? 10 யூனிட் இருக்குங்க. சோ இந்த 10 யூனிட்ஸ்ல இருந்து 30 क्वेश्चंस ஆமாங்க கேக்குறாங்க. அப்படிங்கும்போது முழு புக்கையுமே படிக்கணும். பிகாஸ் வேகா இருக்கும். புக்குக்கு பின்னாடி கொடுத்திருக்கிற அந்த எக்ஸசைசஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி. இந்த புக் பாடத்துக்குள்ள இந்த லெசன்ஸ்குள்ள இருந்து தான் அந்த சாப்டர்ஸ்குள்ள இருந்து தான் கேட்க போறாங்க. அப்படி இருக்கும்போது சாப்டர் வைஸா படிக்கிறது நல்லதா இல்லன்னா டாபிக் வைஸா படிக்கிறது நல்லதா? இல்ல இந்த ஒரு மதிப்பெண் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 கேள்விகள்ல ஒரு 15 இருந்து 20 கேள்விகளுக்குள்ள புக்குக்கு பின்னாடி அந்த செல்ஃப் எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, அதுல இருந்து தாங்க வருது. இது வரைக்கும் நீங்க 2006ல இருந்து இந்த பாடத்திட்டம் வந்ததுல இருந்து வந்த கேள்வித்தாள்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா 15 இருந்து 20 கேள்விகளுக்குள்ள புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மதிப்பெண் கேள்விகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 134 கேள்விகள் இருக்கு 10 பாடங்களையும் சேர்த்து. இந்த 134 கேள்விகள் மாணவர்கள் தரவாயிட்டாலே 15 இருந்து 20 மதிப்பெண்கள் வரைக்கும் வாங்கலாம் நிச்சயமா. மீதி 10 கேள்விகள்ல இதுவரைக்கும் ஒரு 24 கேள்வித்தாள் வந்திருக்குங்க. இந்த 24 கேள்வித்தாள்கள் வந்து அந்த ஒரு மதிப்பெண் கேள்விகளை படிச்சாலே ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் ஏற்கனவே வந்தது ரிப்பீட்டடா திரும்ப வரலாம். புக்ல கொடுத்திருக்கிற அந்த 134 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் அவங்க ஒழுங்கா மனப்பாடமா வச்சுட்டாலே அவங்களால வந்து 25 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். சொல்லுங்க 134 क्वेश्चंस அது வந்து அந்த 134 क्वेश्चंस நம்ம படிச்சாலே போதுமான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க்ஸ் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அதுதான் மேடம், ஒரு 15 இருந்து 20 கேள்விகளுக்கும் புக்கு பின்னாடி பாடப்புத்தகத்தின் பின்னாடி இருக்கிற கேள்விகள் வரும். ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் இல்ல 6 கேள்விகள் வரையில ஏற்கனவே கேட்கப்படாத புக்கு பின்னாடி இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கண்டென்ட்டுக்கு உள்ள இருந்து பாடத்துக்கு உள்ள இருந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்விகள் ஏற்கனவே பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் 4 அல்லது 5 கேள்விகள் வரலாம். இது தவிர கடைசியா ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் புதுசா தான் இருக்கும். இப்ப இந்த லாஸ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இதெல்லாம் வந்து அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. அது வந்து எப்படி அவங்க ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும், எப்படி மனசுல நிறுத்திக்க முடியும்? அது வந்து ஏதாவது அவங்களுக்கா தெரிஞ்ச ஒரு லிங்க் ஞாபகம் வச்சுட்டு வேண்டியதாங்க. இப்போ VI உதாரணத்துக்கு ஓம் விதி பாத்தீங்கன்னா V is proportional to I. இது VI நாம நான் இப்படி ஏதாவது ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு V is proportional to I அதை வச்சுட்டு அவங்க அதை சென்டென்ஸா எழுதிடலாம். பாத்தீங்கன்னா V மின்னழுத்தம், I மின்னோட்டம். அப்போ மின்னழுத்தத்துக்கு மின்னோட்டமானது நேர் தகவல் இருக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து எழுதலாம். ஆனா விதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் புத்தகத்துல என்ன வார்த்தைகள் கொடுத்திருக்கோ அது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறதாங்க நல்லது. ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை மாறினாலும் அந்த விதியினுடைய அர்த்தமே மாறிடலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த விதியை யார் கொடுத்திருக்காங்களோ அவங்கள ஆனர் பண்ற ஒரு விதமா தான் இது பார்க்கப்படுது. நிச்சயமா. அதனால அவங்க கொடுத்த அந்த விதியை நாம மாத்துறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால என்ன வார்த்தைகள் புத்தகத்துல கொடுத்திருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறதா இந்த விதிகளுக்கு மட்டும் பொருந்தும். மற்றபடி நீங்க சாதாரணமா கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ற அவசியம் இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொந்த வார்த்தைகள் எழுதலாம். ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறதுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? நிச்சயமாக ப்ளூ பிரிண்ட்ங்கிறது இப்போ சில மாணவர்கள் 10 பாடத்தையும் படிக்கிறது கடினமா இருக்கும் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு 10 மதிப்பெண் கேள்விகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 கேள்விகள் கேட்கறாங்க. இதுல நம்ம 4 தான் பதில் எழுதணும். இந்த 8 கேள்விகள் பாத்தீங்கன்னா 8 பாடங்கள்ல இருந்து வருது. 2வது பாடமும் 7வது பாடமும் இயற்பியலை பொறுத்த வரைக்கும் 2வது பாடத்திலும் 7வது பாடத்திலும் 10 மதிப்பெண் கேள்விகள் கேட்கறது இல்லைங்க ப்ளூ பிரிண்ட் படி. அப்ப 2யும் 7யும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 8 பாடங்கள்ல அந்த 10 மதிப்பெண் கேள்விகள் அவங்க கான்சென்ட்ரேட் எக்ஸாம்ஸ்ல அதே மாதிரி தான் வந்திருக்கு. நிச்சயமாக இது வரைக்கும் அந்த எல்லா எக்ஸாம்ஸும் அப்படிதான். அதுதான் ப்ளூ பிரிண்டே கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா. அந்த ப்ளூ பிரிண்ட் டீவியேட் பண்ணி எந்த क्वेश्चन பேப்பரும் வராதுங்க, டெஃபினட்டா வராது. சோ 2ஆம் பாடமும் 7ஆம் பாடத்திலயும் 10 மதிப்பெண் கேள்விகள் கிடையாது. அப்ப மீதி இருக்கிற 8 பாடத்துல இருந்து ஒரு கேள்விகள் வரலாம். வெறும் ப்ளூ பிரிண்ட மட்டுமே வந்து பேஸ் பண்ணி படிச்சுட்டு போற மாணவர்கள் எவ்வளவு மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் நிச்சயமா 130ல இருந்து 140 வரைக்கும் வாங்கலாம். 150க்கு 130ல இருந்து 140 தாராளமா வாங்கலாம். இப்போ அந்த 8 பாடங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க எழுத வேண்டிய கேள்விகள் 4 தான் சாய்ஸ் விட்டுட்டு. அப்ப 4 பாடத்துல இருக்கிற 10 மார்க் கேள்விகள் தரவா படிச்சாலே அவங்க அந்த 10 மார்க் எத்தனை ரெக்வயர்டு क्वेश्चंसோ அதை கரெக்டா எழுதிடலாங்க. அதே மாதிரி தான் 5 மார்க்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் படிச்சாலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதலாம். இப்ப இவங்களும் வந்து சொல்லிருக்காங்க இந்த நான் 193 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவங்களோட டாட்டர் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாவே பார்க்கப்படுது. நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த அப்ஜெக்டிவ் டைப் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த லாஸ் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்படியே எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸ்பிளனேஷன் தனியா கொடுக்கலாமா? அது கொடுத்தா வந்து அந்த ஃபுல் 3 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ அவங்களால ஃபெட்ச் பண்ண முடியுமா?
இல்ல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதாவது 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேடம் என்ன தேவையோ அதை ஷார்ப்பா எழுதினா போதுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓம் விதி எடுத்துக்கோங்களேன். ஓம் விதி என்ன கொடுத்திருக்கோ அந்த விதியை மட்டும் எழுதினா போதும். அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் தேவையே இல்லைங்க. V is proportional to I ன்னு கொடுத்திருப்பாங்க, தென் V equal to I into R ன்னு கொடுத்திருப்பாங்க, R என்பது மின்தடை, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல விதியை மட்டும் கரெக்டா அந்த 2 வரி இல்ல 3 வரி இருக்கு அதை எழுதினாலே 3 மார்க் நிச்சயமா. ஸ்டேட் ஓம்ஸ் லா அப்படின்னு கொடுத்தா ஓம்ஸ் லா மட்டும் எழுதினா போதும். ஓம்ஸ் லா மூலமா அந்த டிரைவ் பண்ற அந்த ஈக்குவேஷன் எழுதணும்ங்கற அவசியம் கிடையாது. எழுதினா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தானே தவிர அதுக்காக மார்க்க குறைக்க மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம லாஸ் பிரின்சிபல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த லாஸ் பிரின்சிபல்ஸ் மட்டும் தான் ஃபுல் 3 மார்க்ஸ் क्वेश्चंसலயும் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சில டெஃபினிஷன்ஸ், பேசிக் டெஃபினிஷன்ஸும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த டெஃபினிஷன்ஸை வந்து ஆட் பண்ற மாதிரியான டயகிராம்ஸ் ஏதாவது இருந்தா போடலாமா? இல்ல எல்லா 3 மதிப்பெண் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் மேடம் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதினா போதுங்க. படம் வரைக அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கு தேவையான படம் வரையலாம், தேவையில்லைன்னா அது வரைய வேண்டியது. அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம தேவையில்லாம. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியிலும் அப்படி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வீணானா கூட கடைசியில பேப்பர் முடிக்க முடியாம போற சூழ்நிலை வரலாம். அதனால என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஷார்ப்பா எழுதினா போதும், தேவையில்லாத எழுத வேண்டியதே இல்ல. அதுல சரி, ஒரு யூனிட்லயும் வந்து மிஸ் பண்ணாம படிக்கக்கூடிய क्वेश्चंस இல்ல மிஸ் பண்ணாம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சார்? இப்போ ஒரு லெசன்லயும் பாத்தீங்கன்னா மேடம் ஒரு 15 இருந்து 20 3 மதிப்பெண் கேள்விகள் ரெடி பண்ணாலே போதுங்க. நான் 3 மதிப்பெண் மட்டுமே கேட்கல. இப்ப வந்து 10 மார்க் क्वेश्चंस ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வரும், இதை நம்பி படிக்கலாம் அப்படின்னா என்னென்ன क्वेश्चन சொல்றீங்க? இல்ல அதுதான் மேடம். இப்போ 10 மதிப்பெண் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் 8 பாடங்கள் படிக்கணும் அவங்க. 8ல 4 பாடங்கள்ல தரவா படிச்சாலே 4 10 மார்க் கேள்வி எழுதிடலாம் அவங்க. 8 பாடத்தையும் படிக்கணும் அவசியமே இல்ல. பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் படி 4 பாடங்கள்ல எல்லா 10 மார்க் கேள்விகளையும், ஒரு பாடத்துல ஒரு 7 கேள்விகள் 8 10 மார்க் கேள்விகள் பாசிபிள் क्वेश्चंस இருக்குன்னா அந்த கேள்விகள் அனைத்தையும் அவங்க தரவா படிச்சுட்டாங்கன்னா அந்த 40 மார்க் முழுசா வாங்கலாம். 8 பாடம் படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. பாத்தீங்கன்னா as a physics teacher நான் அதை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா பிசிக்ஸ் வந்து எல்லாம் படிச்சு புரிஞ்சு நல்லா பண்ணாதான் நாளைக்கு வந்து பிஇஓ இல்ல மெடிசனோ போனா நல்லா பண்ண முடியும். பட் சில மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கஷ்டமா இருக்குன்னு தடுமாறக்கூடிய மாணவர்கள் இந்த ப்ளூ பிரிண்ட் படி படிச்சாலும் நல்ல மார்க் வாங்கலாம்ன்றத சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த புக் இந்த 12th ஸ்டாண்டர்ட்லயே இவங்க எவ்வளவு நல்லா படிச்சாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரன்ஸ்க்கு எந்த லெவல்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நிச்சயமா மேடம். +2 பாடத்தை வந்து தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஆழமா புரிஞ்சு படிச்சாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லங்கிறதுனால இந்த மதிப்பெண் தான் முழுமையா டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆல் இந்தியா இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க, அதுக்கு நிச்சயமா பாடத்தை புரிஞ்சு படிக்கணும் மேடம். இல்லன்னா நிச்சயமா ஒண்ணு செய்வேன். ஏன்னா நம்மளுடைய பாடத்திட்ட வடிவமைப்பு நல்லா இருக்குங்க, சிபிஎஸ்இ லெவல்ல தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு பாடத்திட்ட வடிவமைப்பு. ஆனா நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வித்தாள் வடிவமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மக்கப் பண்ணி எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிச்சயமா உதவாது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பிசிக்ஸ் மாதிரியான ஒரு ஹெவி சப்ஜெக்ட்க்கு வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 மார்க் அப்படிங்கும் போது இந்த 10 மார்க் இவ்வளவு டைம் தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். அதே மாதிரி 5 மார்க்ஸா இருக்கட்டும், 3 மார்க்ஸா இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் எதை அட்டெம்ப்ட் பண்ணலாம்? 1 மார்க் क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்ணிடலாமா, இல்ல 10 மார்க் 5 மார்க் 3 மார்க் 1 மார்க் அப்படி வரலாமா? இந்த லாஸ்ட் டைம்ல எந்த பார்ட் நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணோம்னா எல்லா ஃபுல் பேப்பரும் நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். நிச்சயமாக இது வந்து நல்ல ஒரு 200க்கு 200 வாங்கக்கூடிய ஒரு மாணவர் 1 மதிப்பெண் கேள்வியை முதல்ல எழுதுறதாங்க நல்லது. ஏன்னா 1 மதிப்பெண் கேள்வியில நீங்க 30க்கு 30 வாங்கிட்டீங்கன்னா இல்ல 29 வாங்கிட்டீங்கனாலே அந்த எவாலுவேட் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து, அதாவது இவர் வந்து ஒரு நல்ல மாணவர், படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மனசுல பதிஞ்சிரும். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள்லாம் தானாவே அந்த மதிப்பெண்கள் நல்ல விழ வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 1 மதிப்பெண் கேள்வியை முதல்ல எழுதலாம். அதே வரிசையில போயிடலாம். அடுத்து 3 மதிப்பெண்கள், அடுத்து 5, அடுத்து 10. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ 1 மதிப்பெண் கேள்வியில் எடுத்துட்டு கடைசியா 10 மதிப்பெண் எழுதும் பொழுது ஒரு பெரிய பேராகிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏதாவது கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மீனிங் ஃபுல்லா வர மாதிரி கொஞ்சம் மாத்தி கூட எழுதலாம் அவங்க. ஏன்னா 10 மதிப்பெண் கேள்விகள் மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்போ அந்த ஒரு பெரிய பேராகிராஃப்ல அந்த மீனிங் வர மாதிரி அவங்க கன்சாலிடேட் பண்ணி குயிக்கா முடிக்க டைம் இருக்கு. வேற நீங்க 10, 5, 3 எல்லாம் எழுதிட்டு கடைசியா 1 எழுதும் போது ஒரு 4 கேள்வி உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த 4 மார்க்கும் போச்சு. ஆனா 10 மதிப்பெண் கடைசியா எழுதும் அப்படி வர வாய்ப்பு இல்லைங்க. நீங்க எப்படியாவது கட் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்து கூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். எனவே அந்த வரிசையிலே எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவருக்கு. இதே வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 100 மார்க் 180 மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தே கேன் சூஸ் their own way. பார்ட் டி எழுதலாம், பார்ட் சி எழுதலாம், இப்படி வேணா எழுதலாம். அவங்க கேட்டது வந்து சென்டம் எடுக்கிறது கேட்டாங்க. சென்டம் எடுக்கிறது ஒரே வழி, பாடத்துல இருக்கக்கூடிய அனைத்து வரிகளையும் புரிஞ்சு படிக்கணுங்க. இதுதான் ஒரே. ஏன்னா அந்த ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் சென்டம் 197 98 வரவங்க எங்க அந்த 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் எங்க போகணும்? நிச்சயமா 1 மதிப்பெண்ல தாங்க போகும், வேற எங்கேயும் போகாது. சோ கான்செப்ட் ஓரியன்டா கொஞ்சம் புரிஞ்சு எழுதுற மாதிரி ஒரு 4-5 கேள்விகள் வரும்னு சொன்னீங்கன்னா அதை ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா 100 வாங்கிடலாங்க. சோ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் 1 மார்க் கொஸ்டின்ல கொஞ்சம் டாபிக் ஓரியன்டா, சப்ஜெக்ட் ஓரியன்டா கொஞ்சம் டீப்பா கேட்பாங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி. அந்த 4 அல்லது 5 கேள்விகள் அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் ப்ராப்ளம்ஸ்.
ஏன்னா சில மாணவர்கள் அதுல விட்டுருவாங்க. ப்ராப்ளம் சால்விங் பத்தி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் ஓரியன்டட் क्वेश्चंस இருக்கு இல்லையா? இப்ப 5 மார்க்ஸ்லயும் 10 மார்க்ஸ்லயும் வந்து டயக்ராம் சப்போர்ட்டிவ் क्वेश्चंस வந்து ஸ்டூடண்ட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் வந்து அவங்க டிரா பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லுங்க. நிச்சயமாங்க. படம் வந்து எத்தனை முறை வரைஞ்சு பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. எக்ஸாம்ல அந்த ஸ்பீடு கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒளியியல் சம்பந்தப்பட்ட லைட் சம்பந்தப்பட்ட லெசன் ஒன்னு இருக்கு, 5th லெசன் இருக்குங்க. அந்த லைட் சம்பந்தப்பட்ட லெசன் போடும்போது அந்த ஒளியினுடைய பாதையை அவங்க வந்து அம்புக்குறி போட்டு காட்டணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. சில மாணவர்கள் அதை தப்பு விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒளியினுடைய பாதை அம்புக்குறி போடணும். அதே போல மின்னோட்டவியல் பாடமா இருந்தா அந்த மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்கக்கூடிய அம்புக்குறி போடணும். இது மாதிரி படத்துல சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா அது நிறைய முறை அவங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். இந்த ப்ராப்ளம் சால்விங் क्वेश्चंस அந்த பார்ட் நம்ம பாக்கும்போது 10 மார்க்ல ப்ராப்ளம் சால்விங் क्वेश्चंस வருமா? 10 மார்க்ல ப்ராப்ளம் இல்ல மேடம். எந்த பார்ட்ல வந்து ப்ராப்ளம் சால்விங்? 3 மார்க்லயும் 5 மார்க்லயும் மட்டும் ப்ராப்ளம்ஸ் வருங்க. 1 மார்க்ல ப்ராப்ளம் அந்த ஃபார்முலா ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் வருங்க. அது மேக்ஸிமம் ஒரு 5 கேள்விகள், ஒரு மதிப்பெண்ல 5 கேள்விகள் அதிகபட்சம் வரலாம். அதே மாதிரி 3 மதிப்பெண்கள்ல அதிகபட்சம் 5 கணக்குகள். சரி, இப்ப வந்து 3 மார்க்ஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னா 3 மார்க்கா இருக்கட்டும் இல்ல 5 மார்க்கா இருக்கட்டும், எப்படி அந்த ஃபார்முலாஸ் வந்து அவங்க எப்படி வந்து மனப்பாடம் பண்ண முடியும்? நிச்சயமாக எல்லா பாடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கணுங்க தனியா. இப்போ முதல் பாடம் இருக்குன்னா அந்த முதல் பாடத்துல என்னென்ன ஃபார்முலா இருக்கோ எல்லா டெரிவேஷனோட எண்ட் ஃபார்முலா, ஒரு லெங்தி டெரிவேஷன் இருக்கும் 10 மதிப்பெண் கேள்வியில, அதோட எண்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணியோ இல்ல எழுதி வச்சுட்டோ திரும்ப பார்த்தா அந்த ஃபார்முலாவை கரவா இருந்தாலே ஒரு 60% அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி. டைரக்டா வந்து டிரைவ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா? நம்ம +2 பாடத்திட்டத்தை பொறுத்தவரை கேள்வித்தாளை பொறுத்தவரை எல்லாமே டைரக்ட் தான் மேடம். டைரக்டா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி. நிச்சயமா அதுவும் 99% ஒரு பாடம் முடிஞ்ச உடனே செல்ஃப் எவாலுவேஷன்ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருப்பாங்க புக் பின்னாடி. அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணாலே போதும். இப்ப மிஸ்செலேனியஸ் பார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் இருக்கா? இல்ல அதுதான் மேடம். புக் பின்னாடி கொடுத்திருப்ப ஒவ்வொரு லெசனோட முடிவுலயும் ஒரு 15 இருந்து 20 கணக்குகள் கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லா லெசன்லயும் சால்வ் பண்ணிட்டாலே நிச்சயமா கணக்காக்க. அப்ப நம்பர்ஸ் மாறாம அதே क्वेश्चंस அப்படியே தான் கேட்கறாங்க. நிச்சயமா இன்னைக்கு நிறைய क्वेश्चंस வந்து நேயர்களும் கேட்டிருந்தாங்க, நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். முக்கியமா இயற்பியல் பாடத்துல அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்தி நிறையவே அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமான உறுப்பினராக உள்ள நாடுகள் எவை என்ற கேள்விக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகியவை நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன என்பது முதலாகும். குஜராத் மாநிலம் நர்மதை ஆற்றங்கரையில் எந்த தலைவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது உள்ள கலங்கரை விளக்கம் எப்போது அமைக்கப்பட்டது என்கிற கேள்விக்கு 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்டது, 1977ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு செல்லலாம். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் கேட் 2014 தேர்வு மதிப்பெண்ணை தகுதியாக கொண்டு பொறியியல் பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகிய பிரிவுகளில் பொறியியல் அல்லது தொழில்நுட்பம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அனைத்து செமஸ்டர்களிலும் 60% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது. இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின்படி 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியின மாணவர்களுக்கு வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும். கேட் 2014 தேர்வு பதிவு எண்ணை கொண்டு வருகிற 18ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம். கேட் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் கட்டமாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது காயத்ரி.